இந்தியா பாகிஸ்தானுக்குள்ள என்ன நடக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும் ஓகேங்களா. இப்போ என்ன சில விஷய கிருமிகள் வாட்ஸ்அப்பில் என்ன பண்ணுறாங்கன்னா, வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு லிங்க்கையுமே ஒரு ஃபைலையுமே அனுப்புகிறாங்க. அது என்னன்றது உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன். லிங்க்குமே இல்லை, இந்த மாதிரி ஒரு ஃபைலுமே உங்களுக்கு சென்ட் பண்ணி இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சனல் டேட்டா லாஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதை நீங்கள் தடுக்கணும்னா உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. பிபிடி இந்த மாதிரி ஃபைலில் வந்துச்சுன்னா எதுவுமே ஓப்பன் பண்ணாதீங்க, டவுன்லோட் பண்ணாதீங்க. மெயினாக எதுவுமே டவுன்லோட் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு டெக்னிக்கல் டிப் வந்து இப்போ ஃபோன் iOS-ஆக இருக்கட்டும், ஆண்ட்ராய்டாக இருக்கட்டும், இது ரெண்டுத்துலேயும் ஒரு செட்டிங்ஸ் பண்ணி ஒரு டெக்னிக்கல் டிப் ஒன்று சொல்கிறேன். உங்கள் iOS ஃபோனாக இருக்கட்டும், ஆண்ட்ராய்டு ஃபோனாக இருக்கட்டும், அதில் செட்டிங்ஸில் போங்க. செட்டிங்ஸில் போய்ட்டு iOS ஃபோன்னா நீங்கள் நோட்டிஃபிகேஷன் போய்ட்டு நோட்டிஃபிகேஷன் லாஸ்ட்டில் ஃபுல்லாக தள்ளிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அலர்ட்னு இருக்கும். அந்த டெஸ்டிங்னு வச்சுக்கோங்க. கவர்மெண்ட் எந்த மெசேஜ் உங்களுக்கு சென்ட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷன் சீக்கிரமே டக்குன்னு வந்துடும். அதே மாதிரி நீங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்கட்டும், ஆண்ட்ராய்டு ஃபோன்லேயும் இதே ஆப்ஷன் இருக்குது. அதுலேயே வந்து நீங்கள் சேஃப்டி அண்ட் எமர்ஜென்சின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். இப்போ சேஃப்டி அண்ட் எமர்ஜென்சியில் போய்ட்டு ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. சேஃப்டி அண்ட் எமர்ஜென்சியில் போய்ட்டு கிளிக் பண்ணுங்கள். சேஃப்டி அண்ட் எமர்ஜென்சியில் லாஸ்ட்டில் போனீங்கன்னா அன்னோன் ட்ராக் ரெக்கார்ட் கீழே வந்து ஓப்பன் பண்ணி ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.